ஒரு கோடி வசூல், யாரும் எதிர்பாராத சாதனை. ரஜினி, கமல் படங்களை ஓரம் கட்டிய பாக்கியராஜின் அந்த படம். தமிழ் திரையுலகில் திரைக்கதை அமைப்பதில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி திரைக்கதை மன்னன் என போற்றப்பட்டவர் இயக்குனர் கே. பாக்கியராஜ். எழுத்து, இயக்கம், நடிப்பு, இசை என பன்முக திறமைகளுடன் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியவர். சாதாரண மனிதர்களின் உணர்வுகளையும் நுணுக்கமான நகைச்சுவையும் தனது படங்களில் அடிநாதமாக கொண்டு குறிப்பாக பெண் ரசிகர்களின் பேராதரவை பெற்றவராக திகழ்ந்தார். ஒரு கட்டத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆரால் தனது கலையுலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட பெருமைக்குரியவர். அக்காலத்தில் ரஜினி, கமல் போன்ற உச்ச நட்சத்திரங்களின் திரைப்படங்களை பாக்ஸ் ஆபீஸில் மிரட்டிக் கொண்டிருந்த வேளையில் அவர்களுக்கு இணையாக வசூல் சாதனை படைத்தவர் பாக்கியராஜ். அந்த வகையில் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதன்முறையாக 1 கோடி ரூபாய் வசூல் செய்து இமாலய சாதனை படைத்த பெருமை இவருடைய திரைப்படத்திற்கு உண்டு. அதுதான் 1984ஆம் ஆண்டு பாக்கியராஜ் தயாரித்து, எழுதி, இயக்கி, கதாநாயகனாக நடித்து வெளிவந்த தாவணி கனவுகள் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் ராதிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். தந்தை இல்லாமல் தவிக்கும் தனது 5 தங்கைகள் மற்றும் தாயை காப்பாற்ற இராணுவ அதிகாரியான சிவாஜி கணேசனின் உதவியோடு மெட்ராஸ் வரும் ஒரு ஏழை இளைஞன் பின்னாளில் பெரிய நடிகனாக வளர்ந்து தனது குடும்பத்தை எப்படி காப்பாற்றுகிறான் என்பதே இப்படத்தின் சுவாரஸ்யமான கதைக்களமாகும். கிராமத்து வாழ்க்கை, நகரத்து சூழல், ஏழை இளைஞனின் வளர்ச்சி என அனைத்தையும் மிக நேர்த்தியாக பாக்கியராஜ் அதில் கையாண்டிருந்தார். இளையராஜாவின் இசையில் உருவான ஒரு நாயகன் உதயமாகிறான் போன்ற காலத்தால் அழியாத பாடல்களை கொண்ட இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தமாக 1.25 கோடி வரை வசூல் செய்து அன்றைய காலகட்டத்தில் புதிய மைல்கல்லை எட்டியது. வசூலிலும் சரி, உள்ளடக்கத்திலும் சரி, தமிழ் சினிமாவின் மிக முக்கிய கிளாசிக் திரைப்படமாக விளங்கும் தாவணி கனவுகள் மற்றும் அதன் படைப்பாளி பாக்கியராஜின் சாதனைகள் என்று தமிழ் நெஞ்சங்களில் அழியாமல் நிலைத்திருக்கும்.